வெல்கம் டு ஸ்பை கேமர்ஸ். நான் உங்கள் பிரணவராம். இன்றைக்கி நம்ம வந்து டேஞ்சரஸ் மவுண்டன் பைக்கிங் பார்க்க போகிறோம். இந்த கேம் நல்லா இருக்கும் கைஸ். கேம்குள்ளே போகலாம் பேசிக்கிட்டே இருக்காமல். அது மட்டும் இல்லாமல் வியூஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க கைஸ். தமிழ் கைஸில் நிறைய வியூஸ் போகுது. தமிழ் கைஸில் நிறைய வியூஸ் போகுது. ஆனால் லைக்கு சப்ஸ்கிரைபர் தான் வரவே மாட்டேங்குது. ஏன்னே தெரில. அது கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. ஆயிடுச்சுடுங்க கைஸ். கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க கைஸ். சப்போர்ட் கொடுத்தீங்க, அதுக்கப்புறமா வீடியோ போடாததுக்கப்புறமா சப்போர்ட்டே கொடுக்க மாட்டேங்க கைஸ். என்ன கைஸ் இது? நானும் நேற்று ஒரு வீடியோ போட்டேன். அந்த எலிமினேஷன் டவரில் வந்து இது வந்திருக்காது கைஸ், வாய்ஸு. ஏன்னா நான் அந்த வீடியோ செக் பண்ணல, அப்படியே அப்லோட் பண்ணிட்டேன். ஏன்னா கொஞ்சம் ஒரு லேட் லைனில் தான் அப்லோட் பண்ணேன், ஒரு 9 மணிக்கு. அதுக்கே நான் வந்து சாப்பிட்ணும் போயிட்டு உடனே, அதனால் இது ஆயிடுச்சு. ஸோ டைம் ஆயிடுச்சு. சரி, நான் அப்படியே செக் பண்ணல. நம்ம கரெக்டாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு யோசிக்கக்கூடாதுன்னு நான் அப்போ தான் யோசித்தேன். அதுக்கப்புறமா தான் இது பண்ணேன். அப்புறமா இன்றைக்கி வந்து ஸ்டம்பிள் கேஸ் ஆக்சுவலி போடலான்னு தான் கேஸ் பிளானு. அவன் ஸ்டம்பிள் கேஸ்காரன் சொதப்பிட்டான். மிகர் கேஸ் இதுதான் கேஸ். இந்த ரூட்லேயே ஃப்ரீடம் வரக்கூடாதுன்றது. ஸ்டம்பிள் கேஸ்க்கு அது சொதப்பிட்டான். ஆக்சுவலி ஸ்டம்பிள் கேஸ் சொதப்பலை, இந்த வீடியோ ரெக்கார்டர் வந்து சொதப்பிடுச்சு கேஸ். அவள் வந்து நான் சொன்னல ஒரு வீடியோவில் எப்போவுமே பாதி வீடியோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் அது மாதிரி ஆயிடுச்சு. மீதி வீடியோலாம் வரவே இல்லை. பாதி வீடியோவாச்சும் வருவான்னு பார்த்துருந்தேன். பாதியாக ஒரே ஒரு வீடியோ தான் கைஸ் வந்துருக்கு ஸ்டம்பிள் கேஸில். அதுவும் 4 நிமிஷம் கைஸ். நான் 30 நிமிஷத்துக்கிட்ட எடுத்தேன் கைஸ். இப்படி வேஸ்ட் ஆகும்னு நான் நினச்சிக்கிறேன் கைஸ். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த விஷயம். என்னென்னா அந்த வீடியோ டெலீட் ஆகிருக்கும், அது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அது என்ன வீடியோனா இது நம்ம எப்போவுமே மெக்கனினா ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருக்கோம், அது டெலீட் ஆகிருக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா. ஸோ அந்த வீடியோ டெலீட் ஆகிருக்கும். நேச்சுரல் டிசாஸ்டர் டெலீட் ஆகிருக்கும். அப்புறமா ஸ்ட்ராங்கஸ்ட் பேட்டில் கிரவுண்ட்ஸ் டெலீட் ஆகிருக்கும் கைஸ். அதான் சொல்ல வந்தேன் கைஸ். பார்த்தீங்கன்னா அந்த வீடியோலாம் டெலீட் ஆகிருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு மெக்கனினா வீடியோ, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மெக்கனினா வீடியோ நான் பார்த்தேன் ஃபஸ்ட்டு. நீங்கள் ரொம்ப நாய்ஸியாக இருக்கும் அந்த மெக்கனினா வீடியோ பார்த்தீங்கன்னா. அதில் ஒழுங்காகவே ஃபஸ்ட்டு வீடியோன்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுருவோம் நாங்கள். ஆனால் அதுக்கப்புறம் தான் நாங்கள் ரியலைஸே பண்ணோம். அது வந்து ரியலைஸ் பண்ணல. நான் கூகுளில் செக் பண்ணி பார்த்தும்போது இட்ஸ் லீட் டு லீகல் இஷ்யூனா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இப்போ கோர்ட் வரைக்கும் போகும் கைஸ் அந்த பிரச்சனை. ஸோ ஆனாலும் நான் அந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டேன் அப்லோட் பண்ணதை. அது மட்டும் இல்லாமல் நேச்சுரல் டிசாஸ்டர், ஏன்னா நேச்சுரல் டிசாஸ்டருக்கு காப்பிரைட் வந்துருச்சு. ஓகேவா, அந்த வீடியோவும் டெலீட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ யூடியூப் டெலீட் பண்ண சொல்லிட்டாங்க, ஸோ டெலீட் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராங்கஸ்ட் பேட்டில் கிரவுண்ட்ஸும் டெலீட் பண்ணிட்டேன். ஏன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் ஏன்னா நான் சவுண்ட் வச்சுருப்பேன் கொஞ்சம் தான் நாங்கள் பேசுகிறதே உங்களுக்கு கேட்கும். மெக்கரின அளவுக்குன்னா அதுக்கு கிடையாது, கொஞ்சம் இருக்கும் வாய்ஸ். இது நிறையா இருக்கும். ஸோ அந்த நேச்சுரல் டிசாஸ்டர் கொடுத்துற மாதிரி இதுக்கும் கொடுத்தாங்கன்னா 2 ஸ்ட்ரைக்ஸ் விழுந்துடும். ஸ்ட்ரைக்ஸ்னால் என்ன ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மளுக்கு 3 ஸ்ட்ரைக்ஸ் இருக்கும். 3 ஸ்ட்ரைக்ஸில் வந்து நம்ம பண்ணணும். என்ன பண்ணணும் இல்லை ஒரே நிமிஷம் இருங்க. 3 ஸ்ட்ரைக்ஸ்னால் இப்போ நீங்கள் ஆடு போட்டிங்கன்னு வைங்களேன். ஆடு உங்கள் வீடியோவில் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரைக் வாங்கிடுவீங்க. ஆடை பார்த்து அவங்க இது பண்ணாங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்ட்ரைக் வாங்கிடுவீங்க. இப்போ நான் ஒரு வீடியோ காப்பிரைட் ஆகிடுச்சு, ஸோ ஒரு ஸ்ட்ரைக் நான் வாங்கிட்டேன்.
இதே மாதிரி ஸ்ட்ராங்ஸ்ட் பேட்டில் கிரவுண்ட்ஸும் வாங்கி இன்னொரு ஸ்டேக் வாங்கக்கூடாதுக்காக தான் 2 ஸ்டேக் விழாத மாதிரி ஒரே ஒரு ஸ்டேக்லேயும் இன்னும் பேலன்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ 3 ஸ்டேக்ஸ் ஆக்சுவலி விழுந்துச்சுன்னா நீங்கள் வந்து யூடியூபே உங்களோட சேனலை இழுத்து மூடிடுமா. அதுக்கப்புறமா நீங்கள் திரும்பி நியூ சேனல் தான் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. கைஸ் இது வந்து கொஞ்சம் கோளாறு கைஸ், ஆனால் ஈஸியாக முடிச்சிடலாம். அவ்வளோதான் கைஸ். சப்பை ஒரு இடம் கைஸ், அந்த இடத்த நான் உங்களுக்கு காட்டுறேன். அதான் கைஸ் காரணமே இந்த 3 வீடியோ எடிட் பண்ணதுக்கு. நான் மறந்து போயிடுவேன் கைஸ் சில வீடியோலாம் சவுண்டை குறைக்க. எலிமினேஷன் டவரில் எதுக்கு எப்படி வாய்ஸ் போச்சு அதெல்லாம் எனக்கு சுத்தமாக தெரியல. எப்படி வாய்ஸ் போச்சு ஏதாச்சுன்னா எனக்கு தெரியல கைஸ் சுத்தமாக. ஐயோ கைஸ் பாருங்க கைஸ் இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க கைஸ். தரையில் மட்டும் பட்டுற இவ்வளோ தூரம் வந்துட்டா தோத முடியாது கைஸ்னால. வா ஏறிடு ஏற மாட்டேங்குது கைஸ். ஏறியாச்சு கைஸ். ஒரு ஸ்பீடில் வந்திருந்தேன் உங்ககிட்ட பேசிக்கிட்டு. பார்த்தீங்களா கைஸ். அதான் கைஸ் காரணமே. ஏன்னா முடிஞ்சிருக்கும் கைஸ். இதுவே கோட் வரைக்கும் போயிருப்பேன். ஓகே கைஸ், தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ அப்படியே பார்த்துட்டு இருக்காம கொஞ்சம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை கேட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அப்புறமா கமெண்ட்டும் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு சேலஞ்சு கைஸ். என்ன சேலஞ்சுடா, இப்போ ஓகே நீங்கள் எத்தனை வயசில் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டீங்க அதை மட்டும் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். இதுதான் உங்கள் சேலஞ்ச். அப்புறமா இன்னொரு சேலஞ்ச் என்னன்னா, you have to guess my age and my standard. ஓகே, இதுதான் 2 சேலஞ்ச் கொடுத்துட்டேன். இது நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணுங்கள். நான் கரெக்ட் ஆன்சரை அடுத்த இந்த வீடியோவில் பின் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் யார் கரெக்டாக சொல்லி. கைஸ் இந்த இடம் தான் இந்த இடம் தான் கைஸ். இருங்க கைஸ், இந்த இடத்துல பார்த்து பொறுமையாக போகணும் கைஸ். இது மாதிரி தான் கைஸ் ஒரு இடத்துல போயிட்டு மாட்டினேன் கைஸ். இதுக்கப்புறமா இவ்வளோ தாண்டி வந்தேன் கைஸ். பொறுமையான நிதானமா. ஆக்சுவலி எப்போ தாண்டி வந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நேற்று விளாண்டேன் கேம் உங்களுக்கு போடணும்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தேன். ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கான்ட்டு இவ்வளோ லாவாக கண்டு வந்தேன் கைஸ். இருங்க கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிப்போம். ஓகே கைஸ், அப்படியே கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான். எவ்வளோ ட்ரை பண்ணாங்க கைஸ், போகவே முடியல கைஸ். அப்படியே கொஞ்ச நேரம் இப்படி பின்னாடி திரும்ப பார்த்தேன் கைஸ். எங்கள் அம்மா கூப்பிட்டாங்கன்ட்டு ஒன்றே போயிட்டு தண்ணியில் விழுந்தேன் கைஸ். அதோட முடிஞ்சிச்சு கதை. பார்க்காம போனது ஏன் தப்பா, இது அந்த பைக்கு தப்பா அப்படின்னு தெரியல. நான் மட்டும் அப்போ பிரேக் அடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக செக் பாயிண்ட் ரீச் பண்ணியிருப்பேன் கைஸ். இந்த வீடியோவில் வின் பண்ண முடியுமான்னு தெரில. செக் பாயிண்ட் ஆச்சு பிடிக்க பார்க்குறேன். ஆச்சு கொஞ்சமாச்சு. கைஸ் இவன் வேறு சொல்ல மாட்டேங்கிறாங்க கைஸ். வழி ஒன்றும் இல்லைன்னா போகவும் மாட்டேங்கிறான், வழி விடவும் மாட்டேங்கிறான். போயேண்டா, போய் தொலையேண்டா, என்னையாச்சும் முன்னாடி விடுறா டே பைத்தியமே. அப்பா
இதாங்க இங்கேயே ஏதோ ஒரு இடம் தான் நினைக்கிறேன். நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த இடத்துல மட்டும் நம்ம கேஃபில் போவோம். இந்த லாவாவில் எக்காரத்தை கொண்டு பற்றவே கூடாது. பற்றவே கூடாது. அவ்வளோதான். பாருங்களேன், முன்னாடி இருக்கவங்க எவ்வளோ சில்லாக வேகமாக போயிட்டுருக்கான். நம்ம மட்டும் தள்ளு வண்டி, மாட்டு வண்டி. பாருங்க, நம்ம மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன். பள்ளமா இருக்கு. டே போடா. கொஞ்சம் நானே ஏறதுக்கு கஷ்டப்பட்டேன். இவனும் ஏறதுக்கு கஷ்டப்பட்டுப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனும் நான் போடான்னு. கைஸ் இது கொஞ்சம் டேஞ்சரஸான இடம் கைஸ். ஏன்னா ஹெல்த்து குறையும். டக்குன்னு போகணும். இல்லை அவன் போனோன்னே நம்ம போய்ப்போம். ஓகேவா கைஸ், அவன் போனோன்னே நம்ம போய்ப்போம். அவன் போயிட்டான்னு நினைக்கிறேன். நம்ம வாங்க டக்குன்னு போயிடுவோம். வாங்க. அவ்வளோதான் கைஸ், அதாச்சு. நீங்கள் இந்த இடம்லாம் தாண்டி போனாங்க கைஸ். கடைசியில் பார்த்தா அங்கேயே முடிச்சிட்டானுங்க கைஸ். அது போயிட்டோம். நம்ம அப்புறமா போவோம். அவன் பொறுமையாக போயிட்டுருக்கான். வாங்க போயிடலாம். அவ்வளோதான். வந்தாச்சு. ஏறு நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு. இது கண்டிப்பாக பாதி எழுத்துக்கு வந்துடும் கைஸ், கன்ஃபார்ம். டே போடா டக்குன்னு போடா. ஓ, இதெல்லாம் நார்மல் வாட்டர்னு நினைக்கிறேன் கைஸ். சேர மாட்டேங்கிறான். இங்கே வந்து தோத்தனா நான் அசிங்கம் கைஸ். எனக்கு அசிங்கம் கைஸ். எனக்கு பிடிக்கவே